இமையரசு முதல் இருந்த திருப்பக்கடலில் அமிர்த கடைஞரே அவள் கொண்ட நன்னாளில் இமையரசு முதல் இருந்த திருப்பக்கடலிலே அமிர்த கடைஞரே அவள் கொண்ட நன்னாளில் இன்பமாய் மந்திரகிரி இவர்கள் ஒரு மத்தாக்கி இறக்க ஒரு புறமும் இமையவரும் என்று தட்கடை வச்சமயம் பருவ மங்கை அலைகடல் இருந்திருக்க கலக்கமுட்டு தேவர் எல்லாம் கண்டு மனம் திசைக்கு ரதி எனும் திருநாமம் இசைந்தழைத்த மங்கையேறு பரமபதி தன்மகளே பாசமாய் வளர்ந்தவரே மாமனை மகளிடத்தில் நின்று அவர் மேல் மங்கை பாகன் அறிவு படைத்த ரங்கன் அந்த அறிவில்லா மூடரங்கன் விரிவாகித்தலாம் ஓடி மயங்கி அலைகளாமோ அடி மயித்த மங்கையை போல் அடிக்கடி ஏமிரண்டடி வடுபட்டிருப்பது என்ன ஆடுமை சாயலுள்ள அடிப்பேடு மறதியாலே ஆசை உகந்த கண்ணே செம்மடித்த பெண்ணே அதரம் கொடுத்த உன்னை சிதற விடாதடி கண்ணே முந்தி முந்தி விநாயகனே முக்கநாதன் மகனே கந்தனுக்கு முன்பிருந்த சுவாமி கணபதியை முன்னடைவார் முந்தி முந்தி விநாயகனே முக்கநாதன் மகனே கந்தனுக்கு முன்பிருந்த சுவாமி கற்பகை முன்னடைவார் வேலவருக்கு முன்பிருந்த சுவாமி விநாயகரை முன்னடைவார் வேம்படி பிள்ளையாரே விக்கினமை முன்னடைவார் வேலை வைத்தோனே பேரி தெளிவாக காரணம் அல்மருகா கற்பகமை பொருளே ஈரான நல்மருகா செல்வ கணபதியே சாமி ஒற்றை கொண்டோனே உமையவள் திருமகுனி எனக்கு முன்னடைவாய் இந்த ஆயம் தன் மகன் கதையை சாமி நேயமாய் பாடுவதற்கு இந்த நித்திய மத சரித்திரத்தை சாமி நன் விக்கினமாய் பாடுவதற்கு முடிந்ததையா இந்த ஆடமரதன் கதையை இந்த நாடு செழிக்க வேணும் சாமி நல்ல மல பொழிய வேணும் இந்த ஊரு செழிக்க வேணும் சாமி உன் பெயர் விளங்க வேண்டும் அந்த ஆணை முகத்தோனே சாமி சுத்தம் செய்து சக்தி கணபதியே நினைந்து கால் கைகளை சுத்தம் செய்து சக்தி கணபதியே நினைந்து இந்த காட்டருள் வேணும் ஐயா எங்க யானை முக பிள்ளையாரை அப்பா சிதம்பரத்தில் பாடுகொட்டாத சக்தி அந்த ஆதிபராபரத்தி நீ ஒரு சக்தி அங்குமணி பீடத்தில் அந்த முக்கோண சக்கரத்தில் அரணார் ஒரு சக்தி பருவப்பா சங்கு சக்தி அமலக் ஒரு சக்தி இமயமலை குரத்தி அகிலநாயகி பாகன் புகழறிய வைபோகன் அந்த ஆண்டவனர் அப்பொழுது அங்கு நீண்ட கைலாச மீதில் அலங்கார மண்டபத்தில் இலங்கு மணி மாபீடபத்தில் ஆச்சரியமாய் சிறக்க அந்த மாசு இலை கொழுவிற்கு அற்புதமாக கூடி நாங்க 30 முக்கோடி அண்டர்கள் நமஸ்கரிக்க பண்டு மலையந்துதிக்க அந்தி வண்ணமே செலுந்து விந்த தரவே நினைந்து ஆர்வந்தராய் இந்த ஆடமரதன் கதையை இந்த நாடு செழிக்க வேணும் சாமி நல்ல வள பொழிய வேணும் கங்காதர கடவுள் கவனிச காய் கோவித்தன் காட்சி தர வேண்டும் வைகுண்டம் பதில் வாழும் சரவண பகவானே அடுத்த ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்கம்மா எனக்கு அப்போ ஞாபகம் வரப்பதான் சொல்லுவேன் இந்த காமம் கொளுத்தி முடிச்சதுக்கப்புறம் வந்து சிவன் கிட்ட சொன்னாராம் சாமி என்னாலும் உங்களுக்கு கூந்தலை பார்க்க முடியல அப்படின்னு பிரம்ம என்ன பண்ணாராம் தெரியுங்களா இங்க இருந்து ஆகாயத்துல போயிருக்காரு போனதுமே அங்க ஒரு தாளம்பு வந்திருக்கு வந்ததுமே அந்த கையில பிடிச்சிட்டு தாளம்பு எங்க இருந்து வரணும் சிவனோட கூந்தல்ல இருந்து வரேன்னு சொல்லிச்சாமா உடனே சிவன் நிஷ்டையில பார்த்துட்டு அடப்பாவை நீ போய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பூஜைக்கு உதவாத பூ தாளம்பூ நல்லா பாத்துக்கங்க பிரம்மனுக்கு எங்கேயுமே கோயில் இருக்காது மறந்துடாதீங்க இந்த கல்யாண மாலை கொண்டு வரீங்க குழந்தை கூட்டிட்டு ஐயோ முடியாதுங்க ஒரு 5 வயசு பொண்ணு கூப்பிட்டு இப்பொழுது திருமண நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. அனைவரும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த திருமணம்
சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நல்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய ஆமைக்குளத்தில் புதிதாக தையலகம் அமைக்கப்பட்டுள்ளது. அவருடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய ஐயா அன்பு சகோதரர் நாகராஜ் அவர்களையும் இந்த நேரத்திலே வருகிறவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஆமைக்குளத்தில் புதிதாக தையலகம் அமைக்கப்பட்டுள்ளது. அவருடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நாகராஜ் அவர்களையும் இந்த நேரத்திலே வருகிறவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். கல்யாண மாலை இருந்தா உடனே கொண்டு கொடுத்துருங்கப்பா. ஆண்கள் மூலமாக செல்ல வேண்டுமா என்று கேட்டுக்கொள்கிறோம். என்ன பண்ணுவோம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதை நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க தான் வந்து அமைதி காத்து பொறுமை காத்து உங்களுடைய பங்களிப்பை அளிக்குமாறு திருமண வீட்டாரின் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா அந்த சக்தியினர் அருள்மிகு சக்தியினர்
அவையின் சார்பாக 55 அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு காணிக்கை வழங்கப்பட்டு 101 ரூபாய் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உதயகுமார் பால்மேடு குடும்பத்தின் சார்பாக 51 குடோன் சிதம்பரம் குடும்பத்தின் சார்பாக குடோன் பகுதியை சேர்ந்தவர் 50 ரூபாய் காணிக்கை வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் அன்னாரது குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ராமலிங்கம் சிறம்பால அட்டி குடும்பத்தின் சார்பாக 101 ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் அன்னாரது குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரவீன் குடும்பத்தின் சார்பாக 101 ரூபாய் குடும்பத்தின் சார்பாக பொன்மையில் தாமரை குடும்பத்தின் சார்பாக பொன்மையில் சேர்ந்தவர் 101 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் அன்னாரது குடும்பத்திற்கும் நன்றியை தெரிவித்துக். அதே போல சிட்டி கூடலூர் 25 ரூபாய் காணிக்கை வழங்கப்பட்டுள்ளது. பால்மேடு முனியாண்டி குடும்பத்தின் சார்பாக 51 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் அன்னாரது குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று காலேஜ் பாண்டியார் திரிபி ராதாகிருஷ்ணன் குடும்பத்தின் சார்பாக 101 ரூபாய் அதிரேமாய் போகையிலே காகங்கள் கவுந்தவுடன் நாகங்கள் சீரியவுடன் காகங்கள் கவுந்தவுடன் நாகங்கள் சீரியவுடன் கம்மால தேர்வரவும் சும்மால வண்ணுலவும் கழுகனரி நாய்கள் எல்லாம் அழுது புலம்பியவுடன் கட்டை மண்டைகள் கூடி ஒரு சண்டைகள் செய்திடவும் கட்டை மண்டைகள் கூடி ஒரு சண்டைகள் செய்திடவும் கட்டு திரியமாய் ஒரு மொட்டை பாப்பன் வளமாய் கட்டு விரியந்திடமாய் ஒரு மொட்டை பாப்பன் வளமாய் கட்டு கழுத்தியவர் நான் இட்ட ஒரு வாழை தன்னை கங்கை கரை உடையவில்லை மங்கையர்கள் கூடவில்லை ஒரு முறைப்பாடும் பாடவில்லை காணும் ஜெகநாதன் வண்டி குடும்பத்தின் சார்பாக 100 ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோரகர்தனை கிரியாய் ஒரு குடையாய் பிரித்து கோபாலன் தன்மருகா பூபாலன் சொல்லுகிறேன் கேள். கோரகர்தனை கிரியாய் ஒரு குடையாய் பிரித்து கோபாலன் தன்மருகா பூபாலன் சொல்லுகிறேன் கேள். கோதை சொல்வதெல்லாம் நீதி அல்ல பெண்மையிலே கோதை சொல்வதெல்லாம் நீதி அல்ல பெண்மையிலே கோபித்த ஈஸ்வரனா பகவதி பேசுகிறேன். கும்பன்மார்கள் சொல்வதெல்லாம் அன்பருக்கு ஏறாது குறுங்கனிலே தரித்த கூவேந்தர் என் தகப்பன் கோபித்து கண் திறந்தால் நீ கொழுந்து விட்டெறிந்திடுவீர் கோபித்து கண் திறந்தால் நீ கொழுந்து விட்டெறிந்திடுவீர். கொஞ்சம் நிதானமாக இங்கிதமா யோசித்து பாரும் கொஞ்சம் நிதானமாக இங்கிதமா யோசித்து பாரும். மகனே கையலரை இங்கு விட்டு தனிவழி போறேன் என்று கையலரை இங்கு விட்டு தனிவழி போறேன் என்று அறிவைப்படை மன்மதனே அறிவிக்க சென்றவனே அறிவைப்படை மன்மதனே அறிவிக்க சென்றவனே கிட்ட வந்த மென்மேலும் சொப்பனம் கண்டது போலே பங்கமால் திருவடியும் பங்கையர் ஜடாமுடியும் பங்கமால் திருவடியும் பங்கையர் ஜடாமுடியும் ஏதில்லா கணகக்கண் என்றில்லா திரைசித்தன் ஏதில்லா கணகக்கண் என்றில்லா திரைசித்தன் திருப்பிள்ளையாகும் என்று அறிவிக்க கேளுமையா தேவர்கள் பயமுறுத்தி பூவுலகம் என்முடுத்தி திருமையுடன் புவியல் என்று இரணியனை நாம கண்டு திருமையுடன் புவியல் என்று இரமியனை நாடு கண்டு குழந்தை கொளுத்தி வந்த தீய பதங்களாக மாய இரணியனை காண சிறுபாலனை துதித்து நாகரீக ரூபெடுத்து குழுமை கொளுத்தி வந்த தீய பாதகனாக மாய இரணியனை காண சிறுபாலனை துதித்து நாகரீக ரூபெடுத்து இந்த திரள்வாதன் என்னும் சர்ப்புத்திரன் ஒருவன் அற்புதமாய் பிறந்து அந்த பொல்லாத பேரருக்கள் மணி போன்ற பாலகனை சங்க பிள்ளை வைத்து பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்று தந்த வாத்தியார் சொல்லி தந்த தப்பு கட்சி வாக்கியத்தை சடாஹரி என்று நிதானமாக நின்று சாமியதை துதிக்க தனியாய் கோபம் ஒன்று பேரனுக்கு எனக்கு எதிரியா இருக்கும் அந்த சண்டாள முகவரியை கண்டறிந்து வாரன் என்று தட்டி கேட்டு தடுமாறி எட்டி உயர்த்தினை மிதித்து தடித்து வெடித்து வந்தார் சிங்கம் என்று ஒரு தருதலையாய் வந்து நின்று இரணியின் மார்பை கிழித்து தண்டு மலையை அணிந்து கொண்டவன் அப்படியே அவையாளுக்கு மற்றும் உண்மை சற்று காலை எடுக்க போவதில்லை உயிர் பண்ண போகவில்லை சண்டைக்கு போறன் என்று தயங்கி அழுகாத பெண்ணே தயங்கி அழுகாத பெண்ணே மயங்கி அழுகாத கண்ணே சண்டைக்கு போறன் என்று தயங்கி அழுகாத பெண்ணே தயங்கி அழுகாத பெண்ணே மயங்கி அழுகாத கண்ணே
தாயருக்கும் தாங்கி நேயமாய் வளர்த்த பங்கில சந்தையில் ஈசன் போரில் 5 மலை கொடுத்து சேலற்று காத்திருப்ப இந்த கண்டதென்று சற்று நான் கிளம்ப கட்டழகி வென்றதியார் கையை பிடித்து மேலுருகி முத்தமிட்டு சாக போறன் என்று சாகவே போறீங்களோ திரும்பி வர போறீங்களோ திரும்பி வர போவதில்லை என்று எடுத்துரைத்தால் இந்த ஈஸ்வரியல் தன்மங்களா பாக்கியநாதன் தேவாலா என்ன சொல்லிருங்கனவா அப்படி கிட்ட வாங்கப்பா, இங்கே வாங்க. மன்மகனுக்கு இது சொல்ல குறிக்கோள் நீங்க வாங்க. நானே தானே நானே 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 நான் தானே நானே 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 மன்னர அண்ட சபை பவதற்கு அடியேலங்கடியேல திகழோகோ போய் நாளே ஏலங்கடியேல அடியேலங்கடியேல
வண்டு போல சுழண்டு வண்டு போல சுழண்டு சாமி பெண்கள் பாடைய வந்து அடிவணித்து தங்கள் கருத்த ஊரட்டு அது